Hey guys, welcome to Nandini Drawing Class. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா watercolors யூஸ் பண்ணி எப்படி loose florals paint பண்ணலாம் அப்படிங்கறத ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் Oxford sketchbook பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த Oxford sketchbook பத்தி டீடைலா இதல நான் சொல்லி இருக்கேன். இந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணுங்க. இன்னும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் என்னோட வீடியோஸை வாட்ச் பண்ணலாம். இந்த Oxford sketchbookல 50 பேजेस இருக்கும். அதுக்கு அப்புறமா 120 GSM இந்த பேப்பரோட thickness. சோ நீங்க வந்து இத வாட்டர் கலருக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்க வாட்டர் கலர் பிராக்டீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். லெட்டர் ஆர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா பென்சில் பெயிண்டிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, பென்சில் ஆர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் தான் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு பிரஷ் வேணும், வாட்டர் கலர்ஸ் வேணும், கொஞ்சம் வாட்டர் வேணும். வாங்க நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு பேஜ் வந்து நான் எடுத்துட்டேன். இதில் நான் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த வாட்டர் கலர் floral painting பண்ணுறதுக்கு பென்சில் ஸ்கெட்ச் நம்ம எதுவுமே போட வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ரஷில் வாட்டர் கலர்ஸ் லோட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரோஸ் ஃப்ளாரல்ஸ் தான் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை வாட்ச் பண்ணாலே போதும். வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், நீங்களும் அழகாக பெயிண்ட் பண்ணலாம். நான் இதில் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி குட்டி குட்டியான பெட்டல்ஸ் தான் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் இந்த ஃப்ளாரல் பார்க்கும்போது வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தானே நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பட் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் அழகாக பெயிண்ட் பண்ணலாம். எதுவுமே ஈஸி கிடையாது. பார்த்தோன்னே வந்து நமக்கு தெரிஞ்சிடாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ஃப்ளார்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் வீடியோவில் கொஞ்சம் டார்க்காக கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஸ்கெட்ச்மே போடாமல் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கிட்ஸ் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, யார் வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட அழகாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. நான் இப்போ வந்து ஃப்ளார்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரீன் யூஸ் பண்ணி இலைகள் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பூக்களுக்கு கீழே இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன பார்ட்டு க்ரீன் கலரில், அதையுமே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய பெயிண்டிங்ஸ் நிறைய வந்து இந்த பொட்டானிக்கல் சைட்லேயே நிறைய இருந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு லீவ்ஸ், ஃப்ளார்ஸ், பிளான்ட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னோடய பெயிண்டிங்ஸ் வந்து இது ரிலேட்டடாகவே இருக்குது. நிறைய பிகினர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரஷ் வந்து எப்படி வாங்கணும், அதுக்கப்புறமா பேப்பர்ஸ் எப்படி வாங்கணும், கலர்ஸ் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இதை வந்து எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன். என்னோடய ஒரே ஆசை என்ன அப்படின்னா, எல்லாருமே இந்த வாட்டர் கலர்ஸ் பண்ணணும். வாட்டர் கலர் பெயிண்ட் வந்து ஒரு வாட்டியாவது அவங்க பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா நீங்கள் வாட்டர் கலர் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம பண்ணும்போது
ஆயில் பெயிண்டிங், அதுக்கப்புறமா நிறைய பெயிண்ட்ஸ் இருக்குது, அக்ரிலிக்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, சார்கோல் பெயிண்ட்ஸ் அது இது நிறைய இருக்குது. ஆனால் அந்த வாட்டர் கலர்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ நீங்களும் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து ஃப்ளார்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லீஃப் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். லீஃப் வந்து என்ன டிசைனில் வேணால் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். யாரும் நம்மக்கிட்ட வந்து கேட்க போகிறது கிடையாது, ஏன் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறோம், டெய்லி நம்மளோட ரொட்டீன் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி கலர் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது எல்லாம் வந்து நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு என்ன மாதிரி பிடிக்கும், நம்மளுடைய இஷ்டம் தான் இது வந்து பெயிண்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பெயிண்ட் பண்ணுங்கள், அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அழகாக ஜாலியாக வந்து பெயிண்ட் பண்ணலாம். நானும் வந்து இதில் நிறைய லீவ்ஸ் போட்டுக்க போகிறேன். என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது. ஸோ என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன். ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ வந்து நம்ம வீடியோஸ் போட முடியல. இனிமேல் எனக்கு இருக்கிற டைமில் வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்னோடய பெயிண்டிங்ஸ் டெய்லி அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜ் நானி ஆர்ட் ஸ்டுடியோ, அதோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய பெயிண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான லூஸ் ஃப்ளாரல்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ப்ரஷ் போதும். நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் கலர்ஸ் வேணும். தென் இந்த மாதிரி பேப்பர் வேணும். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கெட்ச் புக்கோட பேப்பர் வந்து 120 GSM தான் இருக்குது. நம்ம A4 ஷீட்லாம் வந்து 80 GSM இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி A4 ஷீட், இந்த மாதிரி பேப்பர்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறீங்க, வாட்டர் கலர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 250 GSMக்கு அதிகமாக இருக்கிற பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன், என்னோடய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன், இல்லைனா என்னோடய கிட்டுக்கு வந்து நான் கற்றுக் கொடுக்குறதுக்காக நான் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் ஸ்கெட்ச் புக் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து A4 சைஸ் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாண்ட் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதில் நம்ம ஒரு பெயிண்டிங்லாம் நம்ம அழகாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 300 GSM 250 GSM அந்த மாதிரி பேப்பரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு ஃப்ளாரல் பெயிண்ட் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அங்கங்கே வந்து கலர்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோதான், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாட்டர் கலர் பண்ணும்போது அது ட்ரை ஆக கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அங்கங்கே வந்து சின்னதாக வந்து கோடுகள் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னோடய வாட்டர் கலர் ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிடுங்க. இன்னும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.